லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியதாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீலக்ஷ்மீஸ்ரேभ्यः நம வித்மஹே யதக்தயஸ்திரைः கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். மகாலட்சுமியோட கிருப்பையில ஸ்ரீஸ்தவத்தை சந்தியா அதிகரிச்சோம். 11 ஸ்லோகங்கள், அதுல 10 ஸ்லோகம் பூர்த்தி பண்ணிட்டேன். 11வது ஸ்லோகம் பலஸ்ருதியா இருக்கிறது. இப்ப சின்ன ஸ்லோகம் தான், ஆனா அற்புதமான அர்த்தங்கள் இருக்கிறது. 11வது ஸ்லோகம். யஸ்யா கடாட்ச வீக்ஷா க்ஷணம் லக்ஷ்யம் லக்ஷித மகேஷா ஸ்யுஹு ஸ்ரீரங்கராஜ மகிஷி வீக்ஷதாம் லக்ஷ்மி அப்படிங்கிறது பலஸ்ருதி ஸ்லோகம். இதுல பாடபேதம் உண்டு. யஸ்யா கடாட்ச வீக்ஷா அங்க பிரிச்சுக்கோங்க, யஸ்யா கடாட்ச வீக்ஷா அங்க பிரிச்சுக்கோங்க. ஷன லக்ஷ்யம் அப்படின்னு இருக்கு. அது பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரி இங்க லக்ஷ்யம் லக்ஷ்யம் அப்படின்னு சேவிக்கிறதுக்கு விடாரு. சரியான வார்த்தை லசம். அந்த யாவை கட் பண்ணி அந்த ஒற்றெழுத்தை மாத்தி லசம் அப்படின்னு இருக்கதான் சரி அப்படிங்கிறார். ஆனா ரொம்ப சந்தகத்திண்டமிழுக்கு அது ரொம்ப கஷ்டம். சனம் லக்ஷ்யம் லக்ஷிதா அப்படின்னு தான் போகும். முயற்சி பண்ணி பார்க்கலாம். யாராருக்கெல்லாம் லசம் அப்படின்னு அந்த இடத்துல சேவிக்க முடியுமோ அவன் மாத்திக்கலாம். பாடபேதம் தான் சொல்லியிருக்கான. லட்சியம் அப்படின்னு சேவிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லசம்ங்கிறத அந்த இடத்துக்கு சரியான வார்த்தை அப்படின்னு போடுற முடிஞ்சவா லட்சம்னு சேவிக்கலாம். லட்சியம் அப்படின்னு வந்தது அப்படின்னா அத்திய சேவிச்சுக்கலாம். லக்ஷிதா மகேஷா ஸ்யுஹு. அடுத்தது ஸ்ரீரங்கராஜ மகிஷி அங்க பிரிச்சுக்கோங்க. ஷாமா மபி வீக்ஷதாம் லக்ஷ்மிஹி யஸ்யா கடாட்ச வீக்ஷா அங்க பிரிச்சுக்கோங்க. சனலக்ஷ்யம் லக்ஷ்யா மகிஷா ஸ்யுஹு மகேஷா ஸ்யுஹு ஸ்ரீரங்கராஜ மகிஷி அங்க பிரிச்சுக்கோங்க. ஷாமா பபி வீக்ஷதாம் லக்ஷ்மிஹி அப்படிங்கிறது தனிய. இதற்கு அர்த்தம் யஸ்யா அப்படின்னா எந்த பிராட்டி, எந்த ரங்கநாச்சியார். கடாட்ச வீக்ஷா ஷனலக்ஷம் லக்ஷிதா. அந்த திருக்கண்கள்ல ஒரு துளி, ஒரு கடைக்கண் மாத்திரம் யாரு மேல விழுகிறதோ அவன் என்ன ஆயிடுறான் அப்படின்னா மகேஷா ஸ்யுஹு, பெரிய மகேஸ்வரன். மகேஸ்வரன் செல்வத்துல மிக விஞ்சியவனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு இருக்கு. மகாலட்சுமியோட திருக்கண்கள்ல முழு வீக்ஷணமும் வட்டதில்லை. கடாட்ச வீக்ஷணம் ஒரு துளி கடைக்கண் மாத்திரம் பட்டுடுத்து அப்படின்னா யாரு மேல பட்டதோ அவன் மகேஷாசனாக ஆகிவிடுகிறான். அப்படிப்பட்ட ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி, ரங்கராஜ மகிஷி லக்ஷ்மி அந்த பிராட்டி மாபவி அடியனையும் வீக்ஷதா என்னையும் பார்க்கட்டும், அவளுடைய திருக்கணங்கள் கொண்டு என்னை கொஞ்சவது பார்க்கட்டும் அப்படின்னு பலஸ்ருதி சாதிக்கிறான். அப்ப இந்த 10 ஸ்லோகத்தை சேவிச்சவாளுக்கு என்ன பலன் அப்படின்னா மகாலட்சுமியோட ஒரு கடைக்கன் நம்ம மேல விழுகும் அப்படின்னும், அப்படி மகாலட்சுமியோடைய கடக்கன் யார் மேல விழுந்ததோ அவர் பெரிய மகேஷாசனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு இது பலஸ்ருதி. நம்மளும் இந்த அர்த்தத்தோட கத்துண்டு இதைய சேவிச்சோம்னா நம்மளும் அந்த பெரிய ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியாக ஆகிவிடுகிறோம் அப்படின்னு இதுக்கு பலன். இதற்கு இந்த ஸ்ரீஸ்தவத்துக்கு காஞ்சி பிரதிவாதி பயங்கர மன்னங்கிற ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். தத்துவார்த்த சிந்தாமணி அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க. அதுல ஒரு விசாரம் பண்ணுகிறார் சுவாமி. இந்த மகாலட்சுமியோடைய திருக்கண்கள் யார் மேல பட்டதோ அப்படி சுத்திர புருஷனா இருக்கிறவங்க கூட பெரிய ஐஸ்வர்யன் ஆகி விடுவான் அப்படின்னு இதுக்கு பலஸ்ருதி சொல்றாரு. ஐஸ்வர்யம்ங்கிறது பொதுவா காசா இருந்தாலும் இன்னும் அதுக்கு சாமியமான பொருள்கள் பார்த்தா ஸ்ரேயஸ், தனம், சம்பத்து அப்படின்னு வரும். அப்ப இகலோகத்துல வேணுங்கிறது தான் அதுக்கு பலனா சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி மகாலட்சுமியோடைய கடக்கன் யாருக்கு வருதோ அவன் குபேரனை போல ஆயிடுவான். மகேஷா அஸ்யகு அப்படின்னா இருக்கல தனத்துல பெரிய தானியாதிபதி, தனாதிபதி யாரு அப்படின்னா குபேரன். அப்ப அவளுடைய கடாட்சம் பட்டுது அப்படின்னா ரங்கநாச்சியாரோட கடாட்சம் பெரிய குபேரன் ஆக்கிருந்தேன்.
அப்படின்னு துவனீகரித்து அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி விசாரம் பண்ணினா கூறத்தாழ்வன் அத்தியம் கேட்பார். மகாலட்சுமியை போய் மங்களாசாசனம் பண்ணி என்னை பெரிய குபேரன் ஆக்கிரு, பெரிய காசு வரும் அப்படின்னு கேட்பாரு. அப்படின்னா ஏன்னா சுவாமியோடைய சொரூபத்துக்கு அது சேராது. ஆனா தனியன் அப்படி இருக்கு, பலஸ்ருதி அப்படி இருக்கு, பெரிய தனவான் ஆயிடுவா அப்படின்னு. சுவாமி அப்பேற்பட்டவர் அப்படின்னா இல்ல. சுவாமி பத்தி சொல்றப்ப பொன்பெட்டில் தலையிறந்து புத்தியுடையவான் வாழிய ராமானுஜரை ஆசிரியக்கணும்னு போறப்ப அந்த அம்மா கிட்ட முந்தானையில ஒரு பெரிய பொன்வெட்டில் இருக்கிறது. புறத்தாழ்வன் எப்போதும் அமுது செய்யற வட்டிலோட வர்றா புறத்தாண்டான். அப்போ ஆழ்வார் அந்த பெரிய காட்டுல அந்த பெரிய அந்த தங்க வெட்டில புடுங்கி எறிகிறார். அதனால அவருடைய வாழி திருடாமத்தனம் கூட பொன்வெட்டில் தலையிறந்த புத்தியுடையோன் வாழிகே அப்படின்னு அவர் பரமபிரக்தர், ஐஸ்வர்யம் எல்லாம் கொஞ்சம் கூட அவருக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்கு. அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடும் அவர் பெரிய வித்வான் தான், சிற்றரசா இருந்திருக்கிறார். ஏதாவது காசு கொண்டு வந்தாருன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அவ எப்படி அவருக்கு ஜீவனம் அப்படின்னா உஞ்சவிருத்தி பண்ணியே ஜீவனம் பண்ணார் அப்படின்னு தெரியும். அவர் எந்த ஐஸ்வர்யத்தையும் வச்சுக்கல, இறந்துனா அவர் உணவுக்கே உஞ்சவிருத்தி தான் பண்ணாருங்கிறது தெரியுது சரித்திரத்துல. அப்ப இதற்கு போய் இவர் கேட்டது ஐஸ்வர்யமா எப்படி இருக்க முடியும்? அவரே ஐஸ்வர்யத்தை திரணமா மதிச்சவர். அதனால்தான் ஒரு பெரிய சிற்றரசா இருந்தா அதெல்லாம் துறந்து அந்த பொன்மெட்டில் எல்லாம் வீசிட்டு உஞ்சவிருத்தி பண்ணி சாப்பிடுறாங்க. அப்படி இருக்கிறவங்க மகாலட்சுமி போற எனக்கு ஐஸ்வர்யத்தை கூட ஒரு கடைக்கல்ல என்னை பாருன்னு கேட்பாரு அப்படின்னா அந்த சப்தம் இவர் உபயோகப்படுத்திருக்க மாட்டார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், ஐஸ்வர்யத்துக்கு என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இதற்கு 3 இடத்துல பிரமாணங்கள் இருக்கிறது நம்ம புராணங்கள்ல. ஐஸ்வர்யம் அப்படின்னா ஸ்ரீ அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யம் மிக்கவனாக ஸ்ரீமானாக எப்போ ஒருத்தன் ஆவான் அப்படிங்கிறப்போ 3 பிரமாணம் காட்டுற. அது கஜேந்திர ஆழ்வானுடைய சரித்திரத்துல மீனமர் பொய்கை நான்மலர் பொய்வான் வேட்கையோடு சென்றெழுந்து காரங்கொள் கலங்கிற காணமர் வேளத்தை அப்படின்னு அந்த கஜேந்திரனானவன் பெருமாளுக்கு தாமர புஷ்ப சமர்ப்பிக்கணும்னு போய் கொடுத்தா அப்ப முதல்ல பிடிச்சிருது. அப்போ ஆதி மூலமே காரணம் தேகா அப்படின்னு சத்தம் போடுறான். அப்ப பெருமாள் வந்து சம்ரக்ஷணம் பண்றதுக்கு வர்றான். அப்ப அவருக்கு வெறும் யானை, அது வெறும் யானையாக இருந்தது. எப்ப அது பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கணும்னு ஆதி மூலமேன்னு கூப்பிட்டதோ அப்போதே அதுக்கு புராணத்துல பராசர மகரிஷி அந்த யானை பத்தி கூப்பிடுறப்போ சாது நாகவர ஸ்ரீமான் அப்படிங்கிற, நாகவர அப்படின்னா யானை, அந்த யானையை கூப்பிடுறப்ப ஸ்ரீமான் அப்படின்னு ஸ்ரீ சம்பந்தத்தோட கூப்பிடுற. அப்படி நாங்க பார்த்தோம்னா யானை பணக்கார யானைன்னு அர்த்தம், அது யாருகிட்ட கோடி கோடியா இருந்தது அப்படின்னு அர்த்தம். அப்ப இருக்கிறதுக்கு ஸ்ரீ சம்பந்தம் வந்தது. அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கணுங்கிற அந்த கைங்கரத்துல அது யானை கூப்பிட்டது. அப்ப கைங்கரியம் தான் இங்க ஸ்ரீமத்துவம் அப்படிங்கறது யானையுடைய விற்த்தாந்தத்துல தெரியுது. இப்ப ஸ்ரீமானுங்கிறது எப்ப வரும், பணம் அதிகமா இருந்தா வராது, கைங்கரியம் அதிகமா இருந்தா வரும். அடுத்தது விபீஷ்ணாழ்வாளுடைய விற்த்தாந்தத்தை பாக்குறோம். அவன் ஒரு ராட்சசா இருந்தான், ராவணனுக்கு தம்பியா இருந்தான். அப்ப அவனுக்கு ஏதாவது நல்லவன் தர்மவான் அப்படின்னு எல்லாம் பேர். அவனை ராமன் அடையணும்னு வந்து நிக்கிறான் திருப்புல்லானில. அப்ப வால்மீகி பகவான் அவனை பார்க்கிறப்ப விபீஷ்ணன்னு சொல்லாம அந்தரிக்ஷத ஸ்ரீமான், அந்தர்கதத்தில் நிக்கிற ஸ்ரீமான் அப்படிங்கிற, மேகத்தில் நிக்கிற விபீஷ்ணன்னு கூப்பிட வேண்டித்தானே, அப்படி சொல்லல. அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் அப்படின்னா அந்த மேல அந்தர்கதமா நிக்கிற ஸ்ரீமான் அப்படிங்கிற. அப்ப ஸ்ரீமான்கிற பட்டம் விபீஷ்ணனுக்கு எப்ப வந்தது, அவன் ராமனை தேடி கைங்கரியத்தை தேடி வர்றது. அப்பதான் அவனுக்கு ஸ்ரீமத்தம் வருது. இன்னொன்னு லக்ஷ்மணன் இளைய பெருமாளாக அவதாரம் பண்ணுகிறான். வசிஷ்டர் அவருக்கு பேர் வைக்கணும்னு பார்க்கிறார். அப்ப லக்ஷ்மணனை பாக்குறப்ப இவன் தான் ராமனுக்கு எல்லாம் பண்ண போறான். அவதாரத்துல இருந்து அவராதம் பூர்த்தி வரைக்கும் இவன் கைங்கரியமே பிராப்தமாக இருக்க போறது அப்படின்னு பார்த்து அவருக்கு பேர் வைக்கிறார். லக்ஷ்மணகா லக்ஷ்மி சம்பன்னகா அப்படின்னு பேர் வைக்கிறார். வெறும் லக்ஷ்மணன் வைக்க வேண்டியதானே, லக்ஷ்மணகா லக்ஷ்மி சம்பன்னகா அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்போ இந்த 3 பேர் பாருங்க, எப்ப லக்ஷ்மி சம்பந்தம் வருதோ அப்பதான் அவளுக்கு உயர்ந்த ஐஸ்வர்யம் வருது. யானைக்கு நாகவர ஸ்ரீமான், விபீஷ்ணனுக்கு அந்தர்கத ஸ்ரீமான், லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மணகா லக்ஷ்மி சம்பன்னகா அப்படின்னு லக்ஷ்மி சம்பத்தம் எப்ப அவளுக்கு கிடைக்கிறதோ அப்போதே அவள் கைங்கரிய ஸ்ரீமான்கள் ஆயிட்டார். தியான புஷ்பம் சமர்ப்பிக்கிறது, விபீஷ்ணன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார், லக்ஷ்மணன் தன்னுடைய அவதாரத்துல இருந்து அவதாரம் பூர்த்தி வரைக்கும் கைங்கரியம் பண்ணியிருக்க. ஆக இதை பார்க்கும் போது கைங்கரியம்ங்கிறதா ஐஸ்வர்யம்னு தெரிகிறது. அதனால பிரதிவாதி அன்னகராச்சாரியர் எடுத்துக்கிறார், நமக்கு கைங்கரிய பிராப்தி வேணும் அப்படின்னா மகாலட்சுமியுடைய கடாட்சம் இருந்தா மாத்திரம்தான் நம்மளால கைங்கரியம் பண்ண முடியும்.
இல்லாட்டினா கைங்கரியம் நமக்கு ஆகாது. அப்ப கைங்கரியம் வருது அப்படின்னா அது பிராட்டியோட அனுகிரகத்தினால. யக்ஷா யஸ்யா யாதொரு பிராட்டி கடாட்ச வீக்ஷண சன லட்சம் லட்சிதா, கடை கண்கள் ஒரு சின்ன துளி நம்ம மேல பார்த்துட்டாங்க கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், மகேஷா அஸ்தியகு, பெரிய தனவானாக ஆகி விடுகிறோம். எதுல? கைங்கரியத்துல. அப்படிப்பட்ட ரங்கராஜ மகிழ்ச்சி அந்த பிராட்டி அடியேனும் பாரப்பாளாக எனக்கு கொஞ்சம் கைங்கரியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது பூர்த்தி பண்ணுகிறார். என்ன அப்படின்னா, நமக்கு பிரபன்னர்களுக்கெல்லாம் கைங்கரியமே பிராப்தி. நமக்கு சுரூபம் நம்ம பிரபன்னர்களா இருக்கிறோம்னா, இப்ப டாக்டர்கிட்ட போனோம்னா மயக்கம் போட்டுட்டோம், நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம்னா அவருக்கு எப்படி தெரியும்? அப்போ நெஞ்சில கை வச்சு பார்ப்பேன், மூக்குல கை வச்சு பார்ப்பேன். ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா இன்ஹேல் பண்ணோம்னா உயிரோடு இருக்கிறோம், நாடி இருந்தது அப்படின்னா உயிரோடு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது தானே. அதே மாதிரி நம்ம பிரபன்னர்கள் நம்ம ஸ்வரூபத்துலதான் இருக்கிறோம்னா எப்படி தெரியும்? சமாஷணமாச்சு அதோட சரி, அப்புறம் ஒண்ணும் இல்லை, சாப்பிட்றோம் தூங்குறோம்னா அப்புறம் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்மள எப்படி வைஷ்ணவர்கள்னு சோதிச்சு பார்க்கறது? நாலு கைங்கரியம் கிடைக்குதான்னு பாருங்க. கைங்கரியம் கிடைச்சா அவ வைஷ்ணவ். அப்ப கைங்கரியம் பண்ணிதான் ஒழுகணும். அந்த கைங்கரியம் யாரு வெளியே வரும்? பிராட்டி நல்லது. அதனால பிராட்டி யார் கடைக்கன்னு பார்க்கிறாளோ அவளுக்கு கைங்கரியம் வரும். அதனால அத்தம் பிரார்த்திக்கிறார். அப்ப இப்ப மாத்திரம் நம்ம மேல பட்டுருத்தோம் அப்படின்னா நம்ம கைங்கரியத்துல ஸ்ரீமான்களாக இருப்போம், மகேஷர்களாக இருப்போம் அப்படின்னு இதை பூர்த்தி பண்ணுகிறார். அந்த கைங்கரியங்கிறது எப்ப வேணும்? இப்பவா அப்புறம் இந்த வாழ்க்கைக்கு பின்னாடியா அப்படின்னு ஒரு கேள்வி பிரதிபாதி அனங்கராச்சாரியர் கைங்கரியம் அப்படின்னா, இங்க இருக்கிற காலங்கள்ல அர்ச்சாவதாரத்திலே பங்கேயத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீர்த்து பூவளரும் திருமகளால் இருப்பட்டு பொன்னுலகில் பொலிபர்த்தாமி என்று வித்தியாசன்படி இங்க இருக்கிற காலத்திலே அர்ச்சாவதாரத்திலே கைங்கரியம். பெருமாளுக்கு போய் அர்ச்சாரூபத்துல பெருமாள் புஷ்பம் தொடுக்கிறது, கந்த சமர்ப்பிக்கிறது, உற்சவங்களை பங்கேற்றுக்கிறது, பிரபந்த சேவிக்கிறது, ஸ்லோகம் செதிக்கிறது அப்படின்னு இருக்கிற காலத்துல அர்ச்சாவதாரத்துல கைங்கரியம் பண்ணு. அப்புறம் இங்க இருந்து கிளம்பி போனோடனே இது அங்கே தொடரலாம் பரமபதத்தில். அப்ப இங்க இருக்கிற காலத்திலயும் முன்னாடி பரமபதத்திலையும் என்ன பிரார்த்தி வரும்? கைங்கரிய பிரார்த்தி. எது கைங்கரியம்? மகாலட்சுமி எது விதிக்கிறாளோ அது கைங்கரியம். எல்லாத்துக்கும் ஒன்னே விதிக்க மாட்டோம். அந்த சமயத்துல எது நம்ம கிடைக்கிறது அது கைங்கரியம். அந்த கைங்கரியம் எப்ப கிடைக்கும்? இவ்வளவு ஒரு சின்ன ஒரு கடாட்சம், ஒரு ரங்கநாச்சியாரோடைய ஒரு பெரிய திருக்கண்கள்ல ஒரு துளி நம்ம மேல பட்டு அப்படின்னா நமக்கு எல்லா கைங்கரியும் வரும். அந்த கைங்கரிய பாக்கியத்தை அடியனுக்கும் அனுகிரகிப்பாளாக அப்படின்னு ஸ்ரீரங்கநாச்சியாருடைய திருவடியில பிரார்த்திச்சு இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றேன். அப்ப இந்த 11 ஸ்லோகத்துக்கு 10 ஸ்லோகம் கத்துண்டவளுக்கு என்ன அர்த்தம்? மகாலட்சுமியுடைய கடைக்கண் கிடைக்கும். அதனால என்ன ஆகும்? பெரிய கைங்கரியங்கள் கிடைக்கும். எப்போ? இங்க இருக்கிற காரங்கத்து அர்ச்சாவதாரத்திலையும் அதற்கு பிற்பாடு பரமபதத்திலையும் அப்படின்னு இத பூர்த்தி பண்றேன். பார்க்கலாமா? இது 11வது தனியன் சார். சரி, பலஸ்ருதி சார். யஷ்யா அந்த விசர்க்கத்தை சவுண்ட் பண்ண வேண்டாம். யஷ்யா கடாட்ச வீக்ஷா அங்க பிரிச்சுக்கோங்க. சன லக்ஷ்யம் லக்ஷ்யம் லக்ஷிதா மகேஷா ஸ்யுஹு ரங்கராஜ மகிஷி ஷாமா வீக்ஷதாம் லக்ஷ்மி. லக்ஷ்யம் அப்படிங்கிற இடத்துல பாதபேதம் உண்டு. லட்சம் அப்படின்னு சேவிச்சா இன்னும் உத்தமம். ஆனா அது நம்ம பேருக்கு வராது. ஏன்னா லட்சியம் அப்படிங்கிறது அங்க சுலபமா இருக்கு. இப்படி சேவிங்க. லட்சம்னு வந்துச்சு அப்படின்னா யாவை கட் பண்ணிட்டு அந்த ஒற்றை எழுத்த ஷாவா மாத்தி லசம் அப்படின்னு சேவிச்சோம்னா இன்னும் உத்தமம். அந்தவா அப்படி சேவிக்கலாம். கடாட்ச வீக்ஷா சனலக்ஷம் லக்ஷம் லக்ஷிதா மகேஷா ஸ்யுஹு ரங்கராஜ மகிஷி ஷாமாம் அபிவீக்ஷதாம் லக்ஷ்மி அப்படிங்கிறது 11வது ஸ்லோகம். கூப்பிடுங்க யாராவது. நேற்று எதில் நடத்திருக்கோம். சரி சார். விமலா கனகராஜ்மா. சரிக்கலாம் மேம். யஸ்யா கடாட்ச வீக்ஷா यस्या गडाक्षवीक्षा यस्या गडाक्षवीक्षा शनलक्षं लक्षिता महेशा स्युः शनलक्षं लक्षिता महेशा स्युः शनलक्षं लक्षिता महेशा स्युः रंगराज महिषी
श्रीरङ्गराजमहिषी श्रीरङ्गराजमहिषी श्यामामभिवीक्षतां लक्ष्मीः क्षामामभिवीक्षतां लक्ष्मीः सामामभिवीक्षतां लक्ष्मीः वरीय सेविकला यक्षा कटाक्ष वीक्षा सनलक्ष्यं लक्षिता महेशा स्युः यस्या गडाक्षवीक्षा सनलक्षं लक्षिता महेशा स्युः यस्या गडाक्षवीक्षा सनलक्षं लक्षिता महेशा स्युः श्रीरङ्गराजमहिषी शाम्भामभिलीक्षतां लक्ष्मीः श्रीरङ्गराजमहिषी सामामभिवीक्षतां लक्ष्मी श्रीरङ्गराजमहिषी सामामभिवीक्षतां लक्ष्मीः சரிங்கம்மா முழுசா சேவிச்சு பாருங்க எஸ்யா கடைசி यस्या गडाक्षवीक्षा क्षणलक्षं लक्षिता महेशा स्युः श्रीरङ्गराजमहिषी सामामभिवीक्षतां लक्ष्मीः यस्य गडाक्षवीक्षा சரி அமர் யாரெல்லாம் ஏற்கனவே இதை சேவிக்கிறீங்களோ அவங்களுக்கு லட்சம் அப்படின்னு மாத்தது கஷ்டம். அவங்கள லட்சம் அப்படின்னு சேவிச்சுட்டு போயிருங்க. யாரு இப்ப புதுசா கத்துக்கிறீங்களோ அத அந்த லட்சியம் அப்படின்னு இருக்கிறதுல அந்த யாவை கட் பண்ணிட்டு லசம் அப்படின்னு சேவிச்சு பழகிக்கோங்க. யாரெல்லாம் புதுசா சேவிக்கிறீங்களோ ஏற்கனவே பாடமானவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம்தான். அப்படி இருக்கிறவங்க அப்படி சேவிச்சுக்கோங்க. வந்துச்சுன்னா அங்க நோட் பண்ணி வச்சுட்டு அப்படி சேவிச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு கூப்பிடுங்க. விஜிமா விஜயசாந்திமா அடியன்மா விஜிமா சரிங்க. அடுத்தது விஜயசாந்திமா உங்களுக்கு यस्या कटाक्ष वीक्षा यक्ष्या कटाक्ष वीक्षा क्षण लक्ष्यं लक्षिता महेशा स्युः क्षणं लक्ष्यं लक्षिता महेशा स्युः क्षणं लक्ष्यं लक्षिता महेशा क्षण अவ்வளவுதான் இல்ல क्षण लक्ष्यं लक्षिता महेशा स्युः क्षण लक्ष्यं लक्षिता महेशा स्युः श्रीरङ्गराजमहिषी श्रीरङ्गराजमहिषी क्षामामभिवीक्षतां लक्ष्मीः सामामपि वीक्षतां लक्ष्मीः वरीय सेविकला यक्षा कटाक्ष वीक्षणा क्षणलक्ष्यं लक्षिता महेशा स्युः यस्याः कटाक्ष वीक्षा क्षणलक्षं लक्षिता महेशा स्युः यस्याः कटाक्ष वीक्षा क्षणलक्षं लक्षिता महेशा स्युः श्रीरङ्गराजमहिषी श्यामामभिवीक्षतां लक्ष्मीः श्रीरङ्गराजमहिषी सामामपि वीक्षतां लक्ष्मीः श्रीरङ्गराजमहिषी सामामपि वीक्षतां लक्ष्मीः சரிங்கம்மா முழுசு यस्याः कटाक्ष वीक्षा क्षणलक्षं लक्षिता महेशा स्युः श्रीरङ्गराजमहिषी सामामपि वीक्षतां लक्ष्मीः அந்த ரெண்டாவது வரையும் கூட எல்லாத்துக்குமே ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஷா மாமபி அப்படின்னு சேவிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். சேவிச்சவங்க கூட நல்லா வரும். ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஷா மாமபி வீக்ஷதாம் லக்ஷ்மி அப்படி சேவிக்காதீங்க. ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஷாமா மபிங்கிற சப்தம் தனியா வந்து வீக்ஷதாம் லக்ஷ்மி. அடுத்தவங்களுக்கு விஜயசாந்திமா கடாட்ச வீக்ஷா यस्या कटाक्ष वीक्षा क्षणलक्ष्यं लक्षिता महेशा स्युः सनलसं लक्षिता महेशा स्युः क्षणलसं लक्षिता महेशा स्युः महेशा स्युः யூன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் யூ மாதிரி வச்சுக்கோங்க. யூ மகேஷா ஸ்யுஹு महेशा स्युः
ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி ஸ்ரீரங்கராஜ மகிஷே ஸ்ரீரங்கராஜ மகிஷே ஷாமாமபிவீக்ஷதாம் லக்ஷ்மீः சாமாம் அபிவீக்ஷதாம் லக்ஷ்மிஹ சாமாம் சொல்றதாங்க சாமி மைடி நீங்க சொன்ன மாதிரி ஷாமாமபிவீக்ஷதாம் லக்ஷ்மீः சாமாமபிவீக்ஷதாம் லக்ஷ்மிஹ தாமாமபிவீக்ஷதாம் லக்ஷ்மிஹ வரிய சேவிக்கலாம். யக்ஷா கடாட்ச வீக்ஷண லக்ஷ்யம் லக்ஷிதா மகேஷா ஸ்யுஹு யஸ்யா கடாட்ச வீக்ஷா சனலசம் லக்ஷிதா மகேஹாஸ்யுகு யஸ்யா கடாட்ச வீக்ஷா சனலசம் லக்ஷிதா மகேஹாஸ்யுகு சாஸ்யுஹு மகேசாஸ்யுஹு மகேசாஸ்யுகு மகேசாஸ்யுகு ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஷாமாமபிவீக்ஷதாம் லக்ஷ்மீः ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமாமபிவீக்ஷதாம் லக்ஷ்மிஹ ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமாமபிவீக்ஷதாம் லக்ஷ்மிஹ முடிச்சுவீங்கம்மா. யஸ்யா கடாட்ச வீக்ஷா சனலசம் லக்ஷிதா மகேகாஸ்யுஹு ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமாமபிவீக்ஷதாம் லக்ஷ்மிஹ யஸ்யா கடாட்ச வீக்ஷா சனலசம் லக்ஷிதா மகேகாஸ்யுஹு ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமாமபிவீக்ஷதாம் லக்ஷ்மிஹ. சரி, நான் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. அமிர்தவல்லிமா அடி வரிய சேவிக்கலாம். யக்ஷா கடாட்ச வீக்ஷா சனலக்ஷ்யம் லக்ஷிதா மகேஷா ஸ்யுஹு யக்ஷா கடாட்ச வீக்ஷா சனலக்ஷம் லக்ஷிதா மகேஷாஸ்யுः யக்ஷா கடாட்ச வீக்ஷா சனலக்ஷம் லக்ஷிதா மகேஷாஸ்யுः ரங்கராஜ மகிஷி ஷாமாமபிவீக்ஷதாம் லக்ஷ்மீः ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமாமபிவீக்ஷதாம் லக்ஷ்மிः ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமாமபிவீக்ஷதாம் லக்ஷ்மிः சேஞ்ச் பண்ணுங்க. யக்ஷா கடாட்ச வீக்ஷா சனலக்ஷம் லக்ஷிதா மகேஷாஸ்யுः ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமாமபிவீக்ஷதாம் லக்ஷ்மிः சரி, இன்னொருத்தவங்களுக்கு பண்ணுங்க. வெண்ணிலாமா அதேன்மா யஸ்யா கடாட்ச வீக்ஷா சனலக்ஷ்யம் லக்ஷிதா மகேஷா ஸ்யுஹு யஸ்யா கடாட்ச வீக்ஷிஷா வீக்ஷா வீக்ஷா யஸ்யா கடாட்ச வீக்ஷா சனா லக்ஷ்மிம் லக்ஷிதா மகேசஸ்யுகு மகேஷாஸ்யுஹு மகேசாஸ்யுகு ஸ்ரீரங்கராஜ மகிஷி நான் நினைக்கிறேன் நீங்க குறிக்கிறது இல்லைன்னு. இப்பதான் விஜயசாந்தி அம்மா கூட சொன்னேன். ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி ஷாமா மபி வீக்ஷதா லக்ஷ்மி. அப்ப என்ன பண்ணணும்? ஷாமா நமக்கு அது ஞாபகம் இருக்காதுன்னா ஷாமா இடத்துல ஒரு கோடு போட்டு வச்சுக்கணும் தானே. இப்ப நீங்க திருப்பி அதை மாத்தி எடுக்கிறீங்க தானே. ஒண்ணு மாறினாவே என்ன ஆகும்? அந்த பி கொண்டு போய் வீல சேர்த்தலாமா, ஷாவை கொண்டு போய் மேல சேர்த்தலாமா அப்படின்னு எல்லாமே தப்பாயிரும். அதனாலதான் மார்க் பண்ண சொல்றேன். ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஷாமா மபி வீக்ஷா லக்ஷ்மிஹி ஸ்ரீரங்கராஜ மகிஷி சமாம் அபி வீக்ஷிதாம் லக்ஷ்மி. இன்னொரு முறை சேர்த்து சமாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷி சமாம் அபி வீக்ஷிதாம் லக்ஷ்மிஹி. சரின்னு நினைக்கிறீங்களா? தப்பு வரல சமாம். அப்ப நீங்க கவனிக்கணும் இல்லம்மா, மார்க் பண்ணிக்கணும் இல்லம்மா. அதனாலதான் மார்க் பண்ணி சொல்றேன். எனக்கு ஞாபகம் இருக்காது. இன்னைக்கு கூட தான் முயற்சி பண்ணி ஜெயிச்சிடலாம். நீங்க பென்சில் வச்சு மார்க் பண்ணலன்னா நாளைக்கு எடுத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியவே தெரியாது. பாருங்க, ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி அங்க மார்க் பண்ணுங்க. ஷாமா ஷாமா அங்க மார்க் பண்ணுங்க. மபி மபி ஷாமாம்
ஷா மாம் அபி அப்படித்தானே சாமி? அப்படிதான் சேர்த்துறீங்கன்னு அப்படி சேர்த்துறீங்க. அதுக்கு தானே பிரிக்க சொன்னேன். ஷாமா மபி அங்க பிரிங்க. சாமா அபி மபி மாபி மாபி வீக்ஷதாம் லக்ஷ்மிஹி. இப்ப வீக்ஷிதா சேர்த்து பாருங்க. இப்ப சேர்த்து பாருங்க. ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி ஷாமா மபி வீக்ஷதாம் லக்ஷ்மிஹி. ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஷாம அபி ஷாமம் அபி வீக்ஷிதாம் லக்ஷ்மி. என்னங்கம்மா சாமம் சொன்னாங்க, நீங்க சாமம் சமம்ங்கிறீங்கம்மா. சாமா சாமான்னு சொல்லி குடுக்குறாங்கல்ல உங்ககிட்ட. ஆமாம் ஆமாம்மா சாமாம் சாமம் ஆமாம் சாமாம் பெங்கலாம சொல்றாங்க மாறுங்க நம்ம சாமம். சாமா அப்படின்னு சொல்றாங்க, நீங்க சாமம் சாமம். சாமாம் சாமம் இல்ல சாமா. சாமா அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள்மா. ரொம்ப நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. சாமா அப்படின்னு சொல்லிச்சு. நானே கூட மெதுவாவே அந்த இடத்துல வரப்போ குழப்பம் வருது. அந்த இடத்துல நானே நிறுத்துறேன் பாருங்க. இப்ப நானே என்ன பண்ணிடலாம், ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமா மபி வீக்ஷதா லட்சுமி அப்படி போயிட வேண்டியதானே. அப்ப நான் அங்க எவ்வளவு நிறுத்துறேன். ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமா மபி வீக்ஷதா லக்ஷ்மி முதல் நிறுத்திட்டே தான் இருக்கிறேன். அப்ப அதை மார்க் பண்ணுங்க. அந்த இடத்துல இல்லாட்டி நீங்க நிறுத்துங்க. நான் நிறுத்துற மாதிரியே நிறுத்துங்க. சாமா மபி வீக்ஷதாம் லக்ஷ்மி அம்மா கவனிங்க. சரி அம்மா. சரி மேலும் கூட அதுல ஏதோ 2-3 மாத்தி நிக்குது. பாருங்க. அப்படி கவனிச்சிட்டீங்கன்னா வந்து அப்படியே அம்மா. சரஸ்வதி அனந்தகுமாரம்மா இருக்கீங்களாம்மா? சவிக்லாங் சுவாமி. யஸ்யா கடாட்ச வீக்ஷா யஸ்யா கடாச்சம் வீஷா யஸ்யா கடாச்ச வீஷா கனலக்ஷம் லக்ஷிதா மகேஷா ஸ்யுஹு. சனலட்சம் சனலட்சம் சகித் லகிதா மகேஷ் லக்ஷிதா லட்சிதா மகேசஸ்யுஹு மகேஷா ஸ்யுஹு. மகேசஸ்யுஹு மகேசஸ்யுஹு. அது உட்க சேர்க்கலாம். யஸ்யா கடாட்ச வீக்ஷா சனலக்ஷம் லக்ஷிதா மகேஷா ஸ்யுஹு. யஸ்யா கடாச்ச வீஷா சனலட்சம் லட்சிதா மகேசஸ்யுஹு. அது பாத்துக்கோங்க. சரியம்மா. ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஷாமா அபி வீக்ஷதா லக்ஷ்மிஹி. ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஷாமமபி விஷதாம் லக்ஷ்மிஹி. வீக்ஷதாம் லக்ஷ்மிஹி. சரி சுவாமி. ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஷாமமபி விஷதாம் லக்ஷ்மிஹி. சேர்த்து பாருங்க. யஸ்யா கடாச்ச வீஷா சனலட்சம் லட்சித மகேசஸ்யுஹு. ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமமபி வீஷதாம் லக்ஷ்மிஹி. 2 முதல் வரியில மகேஷா ஸ்யுஹு மெதுவா கவனிங்க வந்துரும். அது மாறுது. மகேஷா ஸ்யுஹு. அடுத்தது வெண்ணிலா சொல்லி உங்களுக்கு என்னாச்சு, சாமம்னு வந்துருச்சு. சாமா சாமா. சரிங்க சுவாமி. ரங்கராஜமூர்த்தி ஷாமா. அந்த மாக்கு படத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. அது தனியா சேர்த்துட்டு அப்புறம் மபி வீக்ஷதாம் லக்ஷ்மிஹி. சரியாமா? சரிங்க சுவாமி. சேர்த்து பாருங்க வரும். சரி செவிக்கிறேங்க சுவாமி. யஸ்யா கடாச்ச வீஷா சனலட்சம் லட்சித மகேசஸ்யுஹு. கரெக்டாங்க சுவாமி? மகேஷா அஸ்யுஹு. மகேசஸ்யுஹு. மகேசஸ்யுஹு. மகேஷாஸ்யுஹு. மகேசஸ்யுஹு. மகேசஸ்யுஹு. அவ்வளவுதான் வந்துச்சுன்னா அடுத்தது போயிடணும். எல்லாத்தையும் திருப்பி தப்பா ரங்கராஜ மகிஷி சாமமபி விஷதாம் லக்ஷ்மிஹி. லக்ஷ்மி. சரிங்க சார். சாமமபி விஷதாம் லக்ஷ்மிஹி. சேவிச்சு பாருங்கம்மா. 2-3 தடவை சேவிங்க பாருங்க வீட்டுல. அப்படிங்களா? இன்னொருத்தர் கூப்பிடுங்க. நீங்களே சேவிங்க. இன்னொரு 2 பேர் கூப்பிடுங்க. அவங்களே சேவிக்கிட்டோம். வாசுகி ராமதுரைமா.
வசந்தி பாலாமா, உமையாள்மா, அடியன்மா அடியன்மா அடியன்மா. சரி. வசந்தி பாலாமா சேவி. அடுத்தது உமையாள். அடியன். யஸ்யா வசந்தி பாலம்மா சொல்லி. यस्या कडाक्ष वीक्षा सनलक्षं लक्षिता महेशा स्युः श्रीरङ्गराजमहिषी सा मामभिवीक्षतां लक्ष्मीः. இன்னொரு வாட்டி செஞ்சுமா சுவாமி. இல்ல போதும். வாசியம்மா ஒரு தடவை செவிங்க, அப்புறம் உமையாளம்மா செவிங்க. சரி. வாசியம்மா செவிங்க. यस्या कडाक्ष वीक्ष सनलक्षं लक्षिता महेशा स्युः श्रीरङ्गराजमहिषी सा मामभिवीक्षतां लक्ष्मीः. சரியா இருந்தா சாமி? கடாட்ச வீக்ஷா லட்சம்ங்கிறது சொல்லலன்னு நினைக்கிறேன். லக்ஷிதாக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்ய கடாட்ச வீக்ஷா சனலக்ஷம் லக்ஷிதா. சொல்றேன் சாமி. यस्या कडाक्ष वीक्षा सनलक्षं लक्षिता महेशा स्युः. अरे स्वामी यस्या कटाक्ष वीक्षा शनलसं लक्षिता महेशा स्युः श्रीरङ्गराजमहिषी सा मामपि वीक्षतां लक्ष्मीः. சரி இருக்கு. லட்சம் அப்படின்னு மாத்தவங்க 2 பேர் தான், விஜயசாந்தி அம்மா, உமையாள் அம்மா. முடிஞ்சவங்க மாத்திக்கோங்க. ஏற்கனவே பாடமா இருக்கிறவங்களுக்கு மாத்தது கஷ்டம், அவங்க என்ன லட்சம் அப்படின்னு சேர்ச்சுக்கோங்க. இப்போ முதல்ல இருந்து ஒரு தடவை பார்க்கலாம், அப்புறம் நீங்க வீட்டுல சேர்த்து பாருங்க. சீத்தவம் எடுங்க. ஸ்ரீவக்ஷசன்ன மிஸ்ரேபியः நம புக்திமதீமஹே यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. स्वस्ति श्रीदिशतात्मशेषजगताम् सर्गोपसर्गस्थितिः. स्वर्गम् दुर्गतिम् हभवर्गितपदम् सर्वम् सकुर्वन् हरिः. विश्यावीक्षमुखम् ततिङ्गितपराधीनो वितत्तेऽखिलम्. क्रीडेयम् करुणान्यदाशरशदा स्याधैकरस्यादया. हे श्रीदेवी समस्तलोकजननीं तां स्तोतुमीहामहे. युक्तां भावय भारतीं प्रकुनय प्रेमप्रदानां धियम्. पथ्यं पन्थय नन्दया श्रितमिमं दासन्तनं तावहं जनं तावहं. लक्ष्यं लक्ष्मीकटाक्षवीचि विश्रुते तेषामचामि वयम्. स्तोत्रम् नाम खिमामनन्ति कवयः यन्यत्यधियान् गुणान्. अन्यत्तत्त्वशतोऽधिरोऽभिपनितिः शादर्ह्यवन्त्या त्वयि. सम्यक् सत्यगुणाभिवर्णनमतो ब्रूयु कथम् तादृशी. वाक्वासस्पथिनाभिशक्यरचना त्वत्सद्गुणार्णो निधौ. ये वाचा मनसां सदुग्रहतया ख्याधा गुणास्तावकाः. तानेव प्रदिशाम्बुजिह्वमुदिता हैमामिका भारती. अशं तत्तु न मन्महे न हि शकोरी एकाखिलं चन्द्रिका. नालम्भादिमिरिप्रगृह्य रशना अशीतसत्यान्तृषी. शोधीयानपि दुष्टबुद्धिरपि निःस्नेहो निहोबिते. कीर्तिं देवि लिहन्नहं सदबिबेमि अग्न्यो तदिह्रेमि च. तुष्येत् साधु न धावता न हि शुना लीढाभिभागीरति. तुष्येत् स्वानुलज्जते न बिबेति आर्तस्तुषाम्येचुनः. ऐश्वर्यं महदेव वाल्पमथवा दृश्यते पुंसामि ह्येत्. तल्लक्ष्म्याः समदीक्षण तव यतः सार्वत्रिकं वर्तते. एतैनेत विस्मये मही जगन्नाथोऽपि नारायणः. धन्यं मन्यत ईशना तव यतः स्वात्मान आत्मेश्वरः. ऐश्वर्यं यतशेषि पुंसि यतितं सौन्दर्यलावण्ययोः. रूप
रूपम् यच्चिषि मङ्गलम् खितमियतु लोके सदुच्यते तत्सर्वम् तदधीनमेव यतितः श्रीभिद्वेदेन वा यद्वा श्रीमति धीतृषेण वशथा वशाथेवी प्रथम देवी प्रधा वश्नुते देवी त्वन्महिमावतीर्न हरिणा नापि त्वया ज्ञायते यद्यभ्येवमथापि नैव युवयोः सर्वे ज्ञता हीयते वृन्नास्तावह्येव अनुगुणाम् सर्वे ज्ञाता विदुः यो माम् भोजमितद्दया किल विदत् परान्त्वयमित्युच्यते लोके वनस्पति बृहस्पति तारतम्यम् विश्वा प्रसाद परिणामुदाहरन्ति सा भारती भगवती तु यदीयदाशी ताम् देवदेव महिषीम् प्रियमाश्रयामः दिश्या कटाक्ष मृदुवीक्षणतीक्षणेन सत्यः समुल्लसितपल्लवमुल्ललासः विश्वम् विपर्य समुद्र विपर्ययम् पराक् तान् देवदेव महिषीम् श्रियमाश्रयामः दिश्या कटाक्ष वीक्षासनलक्ष्यम् लक्षिता महेशा स्युः तिरङ्गराज महिषी शाभाबपि वीक्षताम् लक्ष्मीः दिश्या कटाक्ष वीक्षासनम् लक्ष्यम् लक्षिता महेशा स्युः तिरङ्गराज महिषी शाभाबपि वीक्षताम् लक्ष्मीः அப்படிங்கிற ஸ்பேஸ். நீங்க சேஜ் அம்மா அப்படியே லைனா கூப்பிடுங்க. சுவாமி 12வது ஸ்லோகமும் ஒன்று இருக்குது சுவாமி. அது இல்ல அது இல்ல அது வேண்டாமா? அது புறத்தாள் வனுப்பத்திர ஸ்லோகம் அது இல்ல. அப்படியா லைனா கூப்பிடுங்க. எல்லாருமே சேவிச்சு பார்க்கலாம். இல்ல எல்லாரும் சேவிக்க டைம் இருக்காது. நீங்க கூப்பிடுங்க லைனா. நான் எங்க வேணா நிறுத்தினேன்னா அடுத்த ஸ்லோகத்துல இருந்து அடுத்தவங்க எடுக்கணும். சரியாம்மா? அப்படியே சரி. நான் 2லயும் நிறுத்துவேன், 3லயும் நிறுத்துவேன், 11 வேணாலும் நிறுத்தாமே இருப்பேன். யார் சேவிக்கிறாங்களோ அதுக்கு நல்லா சேவிச்சாங்கன்னா நிறுத்திடுவேன். கொஞ்சம் அப்படியே போகுதுன்னா 11மே சேவிக்க கூட்டாலும் விட்டாது. அப்ப யாருக்கு எப்படி வேணா வரலாம். அதனால நீங்க அப்படியே சரி சுவாமி. சரி உமாமா அடியன்மா. ஸ்ரீவச்ச சின்ன மிஸ்ரேபியஹ நமகுக்திமஹே யஸ்த்ரயீ கண்டே யாந்திம சுரதாம் ஸ்ரீதிசதாத சேஷ ஜகதாம் सर्गोपसर्गस्थितिः स्वर्गं दुर्गतिपवर्ग वर्गिकपदं सर्वं च कुर्वन् ह्यं खलु नान्यथा. स्वामी நெட் இல்ல. சரி இது இந்த ஸ்லோகம் மட்டும் சேர்ச்சிருங்க. அடுத்து வேற ஏதாவது சேர்ச்சிருங்க. கடைசி வரை சரிங்க. உங்க நெட் சுவாமி கேக்குதுங்களா? இல்ல சுவாமி கேக்குதுங்களா? கேக்குதுங்களா இப்போ? கடைசி வரை மட்டும் சரிங்க. स्वस्ति श्रीदिशतातशेष जगतां सर्गोपसर्गस्थितिः स्वर्गं दुर्गतियापवर्गिकपदं सर्वं च कुर्वन् हरिः यस्यावीक्ष्य मुखं तदिङ्गितपराधीनो विदत्ते किलं क्रीडेयं खलु नान्यदास्य रसदा स्यादैकरस्यात्तया. அடியன் சொல்லு. தமிழ் செல்விமா. अडियन्मा हे श्रीदेवी समस्तलोक जननीं त्वां स्तोत्रमि कामके युक्तां भावय भारतिं प्रगुणय प्रेम प्रदानां दीयं भक्ति बन्धय नन्दय आश्रितं हिमं तासां जननं तावकं लक्ष्यं लक्ष्यं दासं जनं तावकं लक्ष्यं लक्ष्मीकराच वीसि विस्मृते श्याम स्वामी वयं. லட்சியம் இல்ல லட்சியம் இக்கில்லங்க. லட்சியம் இல்ல லட்சியம் லட்சியம் லக்ஷ்மி கடாட்ச வீஸ்ருதே தேஷ்யாம சமீபயம்
लज्जय लक्ष्मी कल्याच वीसि विसृदे स्तेस्याम स्वामि वयं स्तोत्रं नाम किमानन्ति कवयोको यन्यन्त्यदीयान् गुणान् अन्यन्त्रत्वा सतोदिरोप्य फलिति सातर्किवन्त्यत्वहि सम्यक् सत्य गुणापि वर्णनमतो ब्रुवु कथं तातृसि वाक्वासस्पदिनाभिचक्य रशना त्वच्चत् गुणानो निनौ गुणानो तौ இந்த சந்தைக்கு வரலையோ? மூணாவது ஸ்லோகத்துக்கு न स्वामी சந்தைக்கு வந்தீங்களா? மூணாவது ஸ்லோகத்துக்கு வரல. அந்த நான் தெரிய சொன்னேன் வந்து கவயஹா, அது கேள்வியை மாத்தணும். ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயஹா. கவய அங்க ஒரு விசர்க்கம் போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடணும். அதே மாதிரி அடுத்த வரியும் அந்யத்ர தசதோதிரோப்ய பனிதிஹி, அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு. சரி. அந்யத்வாசதோ ரோப்ய பனிதிதி பனிதிகி அது விட்டுட்டு அப்புறம் சாதர் ஹிவந்தியா துவயி படித்திக்கு சாதர் ஹிவந்தியா துவயி. சரி சாமி. போதும் அடுத்த சுலோச்சனம்மா சேவிக்கிறீங்களாம்மா? சுகந்திமா அடியேன் சுகந்திமா சேவி. एवाचां मनसां चतुर्ग्रहतया ज्ञाता गुणास्तावः तान्येव प्रदिशाम्बुजिह्वमुदीता हैमामिका भारती हास्यं तत्तु न मन्महे नगि सकोरयोगिलां चन्द्रिकां नालं पादुमिदिश्यां नालं पादुमिति प्रक्रिरसनामि सीत सत्यां तृषि. சந்தைக்கு வரல. மூணாவது வரி பாருங்க. ஆசம் தத்து ந மன்பகே நகி சக்கோரி மாத்தனதிய சக்கோரி இர்ரிய மாத்துங்க. சக்கோரி सकोरी ஏகா கிலாம் சந்திரிகா. किलां चन्द्रिका. அடுத்த வரியிலையும் நாலாம் பாதமிதி பிரகிருஹ்ய ரசனா, அந்த இடத்துல ரசனா, அந்த இடத்துல கேப் போட்டு மாஸ்கீத சத்யாம் திருஷி. சரி பாருங்க. கடைசி ரெண்டு பேரும் மெத்தட் சரிங்க. हास्यं तत्तु न मन्महे नखि सकोर एका सकोरि एकाकिलां चन्द्रिकां नालं पद्पादमिति प्रक्रिय रसनामासीद सत्यं स्त्रुषि. ஒவ்வொரு ஸ்லோகமா சேவிக்கிட்டு டைம் இருக்க லைன் அப்படியே கூப்பிடுங்க. ஒவ்வொரு ஸ்லோகமா சேவிக்கிட்டு. சூடாமணிமா सोऽतीयानभितुष्टबुद्धिरपि निस्नयकोऽप्यनेकोऽपि ते कीर्तिं देवि विखण्डकं न च बिभेमि अग्नो न जिग्रेमि स तुष्ये साधु न तावता न कीषुणा लीडा विभागिरति तुष्ये च वापि न लज्जन स बिभेमि யார்த்திசு சாம்யேச்சுனக. பாகீரதி சரி அம்மா. கங்க பாகீரதி அது ஏதோ கொஞ்சம் மார்ச் அப்படின்னு. சுபலட்சுமிமா ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவா திருஷ்யேத பும்சாம் ஹி யத் தல்லக்ஷ்ம்யா சமுதீச்சனாத்வயதः சார்வர்த்திகம் வர்த்ததே தேனைதேன ந விஸ்மயே மகி ஜகந்நாதோபி நாராயணः தன்யம் மன்யத ஈச்சனாத்வயதः ஸ்வாத்மானம் ஆத்மேஸ்வரः. அடி சித்ரா ரகுநாதன்
ऐश्वर्यं यदशेष पुंसि यदितं सौन्दर्यलावण्ययोः रूपं यच्च हि मङ्गलं किमपि यद् लोके सदित्युच्यते तत्सर्वं त्वदधीनमेव यततः श्रीरित्यभेदेन वा यद्भाषीमतितीतृषेण वचसा देवी प्रदामस्नुते. அடி. சௌந்தரி கிருஷ்ணன்மா அடுத்தது. ஆ. செல்விமா செல்வி கேமா அடியன் லோகே வனஸ்பதி பிரகஸ்பதி தாரதம்யம் யஸ்யா பிரசாத பரிணாமமுதாஹரந்தி சா பாரதி பகவதி தூ யதீய தாசி தாம் தேவ தேவ மகிஷி ஸ்ரீயமாஸ்ரமாயாக ஸ்ரீயமாஸ்ரயாமஹ. ஸ்ரீயமாஸ்ரயாமக. அடி. அடுத்தது. அது கஷ்டமா இருந்துச்சு. ஸ்ரீயம் ஆஸ்ரயாமகா. ஆ போட்டு தனியா வேணா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை பிரிச்சு ஸ்ரீயம் பிளஸ் ஆஸ்ரயாமகா அப்படின்னு வேணா பிரிச்சு வச்சுக்கோ. அப்படி. அடுத்தது. சாவித்ரிமா यस्या गडाक्षं मृदुवीचनादीचनेन सत्यः स मुल्लसिदपल्लवमुल्ललास विश्वं विपर्यय समुत्त विपर्ययं प्राक् तां देव देव महिषीं प्रियमाश्रयामः. அப்படி. அடுத்து சார் இங்கிலீஷ் வச்சிருங்க. சுவாமி यस्या गडाच वेच सनरसं लज्जिता महेशासिस्युः श्रीरङ्गराजमहिषी सामामपि वीक्षतां लक्ष्मीः. அப்படி. சரியா இருக்கு. திருப்பி இன்னொரு ரவுண்டு கொடுக்குமா? ஒரு தடவை இப்போ எதுல இருந்து எடுத்துறீங்களோ அதுல இருந்து திருப்பி முதல்ல இருந்து சரி ஒவ்வொரு ஸ்லோகம் தனியா ஒருத்தர் என்ன சுவாமி இன்னொரு ரவுண்டு திருப்பியும் சாவித்திரப்பல்ல. இது நீங்களும் உங்க சித்திரமாவும் கொஞ்சம் பாருங்க. நான் இங்க காலக்ஷேபத்தை பாக்குறேன். சரிம்மா சுவாமி. ஒரு ரவுண்டு மாத்திரம் கொஞ்சம் டைம் வச்சு. சரி சசிரேகாமா अडियन् श्रीवत्ससिंहमिश्रेभ्यः नममुद्धीमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रदा स्वस्ति दिशदाद शेषजगतां सर्गोपसर्गस्थितिः स्वर्गं दुर्गतिम् आपवर्गितपदं सर्वज्ञ कुर्वन् हरिः यस्यावीक्ष्य मुखं तदङ्गितपराधीनो तदिङ्गितपराधीनो विदन्ते किलं किरीडे விதந்தே இல்ல விதத்தே विदत्ते किलं किरीडेयं खलु किरीडेयं खलु नान्यदास्य रसता. கரெக்டாமா? கரெக்ட். அடுத்த வரி स्त्यादैकरस्यादया किरीडं खलु नान्यदास्य रसता क्रीडेयं खलु नान्यदास्य रसता स्त्यादैकरस्यादया. ரெண்டு இடத்துல இஸ் போடுறீங்க. ரஸ்யா ரசதா சியாதைக்க ரஸ்யாதையா. அங்க போட வேண்டாம். அங்க இஸ் போட வேண்டாம். இங்க இஸ் கொண்டு வந்து. சரி நான் ஒரே வாட்டி சேர்த்துட்டேம்மா. அம்மா அந்த பவர்கிக்க பதம் கச்சா பவர்கீத பதம் திங்காவ தேவாக்கிட்டீங்க தேர்ட்ல
பவர்கிக பதம். கிரீடேயம் ஆ, அக்கா. சேவிங்க, அப்புறம் அடுத்தவங்களை கூப்பிடலாம். கிரீடேயம். क्रीडेयं खलु नान्य दास्य रसता सातैक रस्यादया யாத்தைக்க சியாத்தைக்க. स्यातैक रस्यादया. அருணம்மா நீங்க சேவிங்கம்மா. செகண்ட். சரி. हे श्रीदेवी समस्तलोकजननीं त्वां स्तोतुमीहामहे युक्तां भावय भारतीं प्रगुणय प्रेमप्रधानां धियम् भक्तिं बन्धय नन्दयाश्रितमिमं दासं जनं तावकम् लक्ष्यं लक्ष्मीकटाक्षवीचि विसृते ते स्यामचामी वयम्. சசிகலாமா. स्तोत्रम् नाम किमामनन्दि कवयः यद्यन्यदीयान् गुणान् अन्यत्र त्वसतोधिरोऽप्यपणितिः सा तर्हि वन्द्या त्वयि सम्यक् सत्यगुणाभिवर्णनमतो ब्रूयुः कथं तादृशी वाग्वाचस्पतिनापि शक्य रचना त्वत्सद्गुणार्णो निधौ. ஆர் சரஸ்வதிமா. ஆர் சரஸ்வதி. சரஸ்வதி சரஸ்வதி சுந்தரராஜன். நாலாவது சொல்லணுமா? சந்தைக்கே வரலாமா? ஏவாச்சாம் மனசாம் ச துர்கிரகதயா க்யாதா குணாஸ்தாவகாஹ தானேவ பிரதிசாம்புஜிக்வமுதிதா ஹைமாமிகா பாரதி ஹாஸ்யம் தத்து நன மன்மகே நகி சகோரியேயா நக் हास्यं तत्तु न मन्महे न हि चकोरि एकाकिलं चन्द्रिकाम् ஏகாக்கிலாம் சந்தி. न हि चकोरि एकाकिलां चन्द्रिकाम् नालं पादुमिति प्रकृत्य रचनाम् आसीद सत्यां ऋषिः ऋषि. இங்க சுவாமி என்ன மாற்றம் சொன்னாங்கன்னா, நாலம் பாது மிதி பிரகிருஹ்ய ரசனா அப்படின்னு நிறுத்திட்டு அப்புறம் கடைசி வரியில மாசீத சத்யாம் திருஷி. ரசனாம் இல்ல ரசனா. ரசனாம் இல்ல ரசனா. ரசனம்னா பாசித மாச்சிது. அடியே சந்தை அட்டன் பண்ண மாட்டேன். இல்ல அதான் தெரியும், அதனாலதான் சொல்றேன். இப்போ ரசனா. हास्यं तत्तु न मन्महे न हि चकोरि एकाकिलां चन्द्रिकाम् नालं पादुमिति प्रकृत्य रचना माचीद सत्यां तृषी. கரெக்ட். சுகந்தாமா. சோதியானபி துஷ்டபுத்ரபி நிஸ்நேகோ புத்திரபி. அம்மா புத்திரபி சோதியானபி துஷ்டபுத்திரபி நிஸ்நேகோபிய நீகோபிதே கீர்த்தி ஏவி லிகன்னகம் நச பிபேமி யக்ஞோட ஜிக்ரேமிசே. அங்க அக்னியோ மாத்திக்கோங்க, ஏன்னா பேமின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ வந்து யா வராது. அக்ஞோன ஜிஹ்ரேமிச்சன்னு வரும். சுகந்தமா யக்ஞோன்னு சொல்ல வேண்டாம், அக்னியோ ஆவாக்கிக்கணும், ஆ போடணும். சுவாமி சொன்னாங்க துஷ்யேத் சாதுன தாவதா நகி சுனா லீடாபி பாகீரதி துஷ்யேத் ஸ்வாபின லஜ்ஜதே நச பிபேதி யாதிஸ்து சாம்யேத்சு நக. இந்த யாவும் ஆவ மாறிடும் பிரிச்சா. பிபேதி அப்படின்னு மாத்தினோம்னா ஆர்த்தஸ்து சாமியே சோனஹா யா வந்து ஆ யான்னு இது சவுண்ட் பண்ணாதீங்க. ஆ
அதான் அப்படியே. அம்மா அருணாமா ஒரு தடவை சேவிச்சுக்காங்க. இந்த ஸ்லோகம் ஒரு தடவை சொல்லு. எதுமா அந்த 5 चोदीयानपि दुष्टबुद्धिरपि निस्नेहोऽप्यनीहोऽपि ते कीर्तिं देवि लिहन्नहं न च बिभेमि अज्ञो न जिह्रेमि च दुष्येत् सा तु न तावता न हि शुना लीडापि भागीरथी दुष्येच्वापि न लज्जते न च बिभेदि ஆர்த்திஸ்து சாமியே சுனஹா. அந்த யா வந்து ஆவா மாறிடும் சொல்லி சொன்னாங்க சுவாமி. அது தீனா இது வந்து தீனா அது ஆவா மாறிடு. ஆமா, தீ மாறின உடனே அது இது வந்து ஆவா மாறிடும். அடுத்த வரி அடுத்த சுவாமி அடுத்தவங்களை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க 53 ஆயிடுச்சு. கூப்பிடுங்க. ராணிமா ऐश्वर्यं महदेव पाल्पमतवा दृश्येत पुंसां इयत् तल्लक्ष्या समुदीक्षणात्पतयतः सार्वत्रिकं वर्तते तेनैतेन न विस्मये मही जगन्नाथोऽपि नारायणः धन्यं मन्यत ईक्षणात्पत यतः स्वात्मान आत्मेश्वरः. ராணிமா தல்லக்ஷ்மியா அப்படிங்கிற இடத்துல தல்லக்ஷியான்னு சொல்லிட்டீங்க. தல்லக்ஷ்மியா இம் சேர்க்கணும்னு தல்லக்ஷ்மியா. அடுத்தவங்களை கூப்பிட்டு முடிச்சிருவா சுவாமி முழு ஸ்லோகம் அல்லது நீங்க சீக்கிரமா சேவிக்கணும். சரி, ரங்கநாயகிலா குர்மா. ஐஸ்வர்யம் யதசேஷ புருஷி யதிதம் சௌந்தர்ய லாவண்யயோः ரூபம் யச்சஹி மங்களம் கிமபி யது லோகே சதி உச்சதே தத்சர்வம் त्वदधीनमेव यदतः श्रीरित्य वेदेन वा यद्वा श्रीमति श्रीदृशेन वचसा देवी प्रधामस्नुते. ரமணிமா देवी त्वन्महिमावतीर्न हरिणा नाभित्वया ज्ञायते यत्यप्येव मदापि नैव युवयोगो सर्वच्चदा हीयते यन्नास्त्येव तदज्ञतामनुगुणां सर्वच्चदाया विदुः व्योमाम्बोजमिदन्तया किल विदन् प्रान्दोयमित्युच्यते. ராஜலட்சுமி ராஜகோபாலன்மா. लोके वनस्पति बृहस्पति तारतम्यं यस्या प्रसाद परिणाम उदाहरन्ति सा भारती भगवती तु यदीयदासी तां देवदेवमहिषीं श्रियमाश्रयामः. ராதாமணிமா. यस्या कलासक्षमीशा सहलक्षं लक्षितं येस्या शुक्रो श्रीरङ्गराजमहिषी श्यामा अभिवीक्षतां लक्ष्मी यस्याः कटांशलुदीक्षणेन सत्यस्य मुल्लसिव पल्लवमुल्लालस विश्वं विभजय समुख्य विभजयं प्रातां देवतेव महिषी श्रियमाश्रयामः. பத்மினிமா.
यस्या कटाक्ष वीक्षा सनलक्षं लसिता महेशा स्युः श्रीरङ्गराजमहिषी सा मविकीर्तितं लक्ष्मीः. சரி. எல்லாம் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நாளையில இருந்து வசந்தோத்சவம் தாயாருக்கு 11 ஸ்லோகமே சேவிச்சு பார்க்கலாம். உங்களுக்கு 6 நாள் டைம் இருக்கு. வெள்ளிக்கிழமை வேண்டாம். வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நாளையில இருந்து சனிக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை பர்யந்தம் சேவிச்சு பார்க்கலாம். தனியனும் 11 ஸ்லோகத்தையும் யாராருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ மற்றவங்க சேவிக்கிறப்ப கவனிச்சுட்டு அப்புறம் புதன்கிழமைக்கு மேல சேவிங்க. நாளைக்கு எடுக்காதீங்க. ஏன்னா முதல்ல எடுத்துதான் இப்ப தொடங்குச்சுன்னா உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். நல்லா சேவிக்கிறவங்க நாளையில இருந்தே சேவிக்கலாம். கொஞ்சம் பிராக்டிஸ் வேணுங்கிறவங்க நல்லா சேவிச்சு பார்த்துட்டு அப்ப திங்கக்கிழமைக்கு மேல எடுத்து